அப்பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்றது போய் அப்பாஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. நம்மளுக்கு வரிசையா நல்ல படங்களா கொடுத்துட்டு ஒரு ஹிட் படம் காதல் தேசம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல. பட் இப்போ டிஸப்பியர் ஆன சில ஆக்டர்ஸ் வந்து இப்போ ட்ரக் அபியூஸ்னால இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சினால அப்படியே வந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவர் கொஞ்சம் கிராஜுவலாக தான் அப்படியே டிஸப்பியர் ஆனார். ஸோ இவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து இந்த லவ் ரொமான்டிக் மூவிஸாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு பாயிண்ட்ல கேர்ள் க்ரஷ்ஷாக இருந்தார். ஸோ எல்லாரும் கேர்ள்ஸுக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டராக இருந்தார். நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அப்பாஸ் வந்து எங்கே போனார் அப்படின்னு நம்ம பார்த்தா நியூசிலாண்டில் கார்ப்பரேட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காராம்ப்பா. இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒரு இப்போ எல்லாருமே கார்ப்பரேட் வேலையிலேருந்து அதுக்கப்புறம் போங்கடா அப்படின்னு நான் பேஷனை ஃபாலோ பண்ணி போகிறேன் அப்படின்னு மூவிக்கு வந்த ஆக்டர்ஸ் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆக்டராக இருந்த ஒருத்தர் வந்து இந்த கரியரை விட்டுட்டு கார்ப்பரேட் ஜாபில் போய் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? ஆனால் நம்ம அப்பாஸ் வந்து அப்படிதான் இருக்காராமா. ஸோ அவர் வந்து இப்போது நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா திருப்பியும் பழைய அப்பாஸ் வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்குதான். திருப்பியும் கேர்ள் க்ரஷ் திரும்பி வருவாரா? இப்போ எப்படி மேடி வந்து ஸ்டில் த கேர்ள் க்ரஷ் அப்படி இருக்காரோ அதே மாதிரி அப்பாஸும் அதே மாதிரி ஒரு இடத்த பிடிப்பாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் கண்ணாடி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.